எந்த இடத்துல வேலைக்கு சோறு போடுறாங்களோ அங்கே போய் சாப்பிடு. சும்மா 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு 3 மணிக்கு சாப்பிட்டா நான் கொஞ்சம் போடுவா. என் முன்னாடி தூங்கி நிற்கிறான், அவளை எதுக்கு வந்து எழுப்புற? சொத்து என் பேர் மேலே ஏற்றல, இதுக்கப்புறம் உனக்கு சோறு போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. தட்டி எடுத்து போய் எங்கன்னா ஊடா போய் இறந்து துண்டு போ. இத்தாட வீட்டு பக்கம் வர வேலை வச்சுக்காத. இன்னொரு நாளைக்கு பெத்த பாசம் வளர்த்த பாசம் வீட்டு ஏறி வந்துன்னு வச்சுக்க, செருப்பை கழட்டி அடிப்பேன். எனக்கு சுகர்னு உனக்கு தெரியாதாப்பா. வேலைக்கு கேட்டா சாப்பிடணும்பா. ஏதோ தெரியாம சாப்பாடுன்னு கேட்டு வந்துட்டேன்பா. என் பொண்டாட்டி எழுப்புந்து என் தப்பு தான்ப்பா. டேய், உனக்கு 1.5 வயசுல உங்க அம்மா செத்துட்டாங்கடா. ஒரு தோல் மேல நீ பால் புட்டி வச்சுன்னு உக்காந்துருந்த, ஒரு தோல் மேல கொல்லிப்பானை வச்சுக்கின்னு உங்க அம்மா கொல்லி போட்டு எதுவுமே பொச்சிட்டு வந்தடா. யாருமே ஒரு குழந்தை வச்சுக்கிறான்னு யாருக்கும் கூட பண்ணல. நான் தானே அங்கங்க கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு செய்து உனக்கு பால் வாங்கி கொடுத்து உனக்கு காப்பாத்தினா தெரியுமாடா உனக்கு? ஒரு 1 hour உன்னை வச்சிருக்க சொன்னடா பக்கத்து வீட்டுங்கள்ல. அதெல்லாம் வச்சு முடியாது. உன் பிள்ளை வேற எங்கன்னா போய் ஹாஸ்டல் எங்கன்னா விடு, வேற எங்கன்னா விட்டு போ, இல்லை கட்டி போட்டு போவேண்டாங்கடா. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு ஒரு வேளை சோத்துக்கு எனக்கு கையேந்த ஊர்றாடா. அடே தவறா, உனக்கு தெரியாதடா. அடே ஒரு சைடு யானை ஒரு தோல்பட்டியில் கட்டிக்கின்னு நித்து யானை ஆட்டிக்கின்னு செங்கல் வாரி போட்டேன்டா தெரியுமா? இன்னைக்கு உன் பொண்டாட்டி எழுப்பு வந்து உனக்கு இது பண்றாடே, ஒரு மனசாட்சி இல்லையாடா? 3 மணிக்கு சாப்பாடு போட்டா எப்படிடா 1 மணிக்கு மதியம் சாப்பாடு? எனக்கு 7 மணியே சுகர் அதிகமாகி போச்சு. உனக்கு தெரியாதாடே? உன்னை எப்படிடா ஊட்டி வளர்த்தான்? ஒரு பெத்த இல்லாத அம்மா பாசம் இல்லாத மொத்தமே என் பாசத்தை போட்டு உனக்கு வளர்த்தனாடா. இன்னைக்கு போய் என் துணியெல்லாம் கடைசி வெளில போயிட்டாடே. நீ வீடு கட்டினிய கொத்தனாருக்கு சித்தால வேலைக்கு யார வச்சா? பெரிய ஆள் வேலைக்கு நான் தான்றா கல்லு மண்ணை சுமந்து உனக்கு வீடு கட்டி கொடுத்தான். இன்னைக்கு வெளில போன்னு தெத்திராடா வாய் கூசாம. டேய், இன்னைக்கு என் நிலமை தானே நாளைக்கு உனக்கு வரும். எவரா இன்னைக்கு நான் தட்டி எடுத்து சோறு போறதுக்கு ஆள் இருக்குதுடா. சரி, நான் தட்டி எடுத்து வச்சு எல்லாம் உன்ன அசிங்கமா சொல்லுவாங்கடா. பரவாயில்லடா. நான் என்ன சொல்றேன், இதுமாரி பண்றதுக்கு நீ சோறாக்கி சோத்துல விச வச்சு விட்டுறான்டா. நிம்மதியா நான் போய் சேர்ந்துருவேன். வாய் கூசாம சொல்றியாடா. உன் பொண்டாட்டி எழுப்புந்தாடா தப்பு. உனக்கு ஒன்றையும் தெரியாதடா. டேய், நீ சாப்பிடணுன்னு நான் பட்டினா காரணம்டா. சாப்பாடு இல்லாத வந்த பைசாலாம் கூட பால் புட்டி பால் வாங்கி உனக்கு தான்டா குத்தேன். எப்படிடா மனசு வச்சு அந்த விட்டு தத்து